உந்தன் காலில் மெட்டி போல் கூட நடப்பேன், உந்தன் கண்ணுக்குள் கண்ணீர் போல் காவல் இருப்பேன் மாலை. இன்னைக்கு நான் குழந்தைங்களுக்கு செய்யக்கூடிய சர்லக்கை வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். கடையில வாங்குற சர்லக்கை விடவும் இதுக்கு ரேட் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். நம்ம வீட்டிலேயே செய்யறதுனால பார்த்து பார்த்து ஹெல்த்தியா வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு நான் முதல்ல கடலை பருப்பு எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு 100 கிராம் எடுத்திருக்கேன். இந்த டம்ளர் வந்து பாத்தீங்கன்னா 200 கிராம். உங்களுக்கு கிராம் கணக்குல மெஷர் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நான் சொல்றதே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு பாசி பருப்பு, அதே அளவு தான் 100 கிராம்ல எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பச்சை பயிறு, அதுவுமே சேம் 100 கிராம் எடுத்துக்கலாம். நீங்க டம்ளர்ல மெஷர் பண்ணாலும் சரி, கிராம் கணக்குல மெஷர் பண்ணாலும் சரி, நான் சொல்ற பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சேம் அளவுல எடுத்துக்கோங்க. அதாவது ஒரே அளவுல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு கொள்ளு. குழந்தைங்களுக்கு கொள்ளு கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொள்ளு தாராளமா கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு உளுந்து. இது நம்ம பேபிங்களுக்காக செய்யறோம் அப்படின்றதுனால நீங்க வெள்ளை உளுந்தே யூஸ் பண்ணுங்க. கருப்பு உளுந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துவரம்பருப்பு. துவரம்பருப்பு நான் கடைகள்ல வாங்கல. இது வந்துட்டு ரேஷன்ல குடுத்தாங்க இல்லையா? ஸோ அந்த துவரம்பருப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது கூடவே 100 கிராம் அளவுல பாதாம் அண்ட் முந்திரி 2த்தையுமே வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஆனா இது நீங்க ஊற வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் அலசி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க பாதாம் அண்ட் முந்திரிய. மத்த பொருட்கள் எல்லாமே வந்துட்டு நீங்க வந்து ஊற வைக்கிற மாரி இருக்கும். இதுவரைக்கும் நாம எடுத்த எல்லா பொருளுமே சேம் அளவு தாங்க. கடைசியா ஆட் பண்ற அரிசிய மட்டும் நம்ம வந்து அளவுக்கு அதிகமா சேர்க்க போறோம். 1:4ன்ற ரேஷியோல நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து ஆட் பண்றதுனால செர்லாக் செய்யும்போது அடி வந்து பிடிக்கும். அதனால நம்ம அரிசிய வந்துட்டு அதிகமா சேர்த்துக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, அரிசியில கார்போஹைட்ரேட் இருக்கிறதுனால குழந்தைக்கு வந்து வெயிட் கெயின் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இத வந்து நல்லா அலசிக்கோங்க. நல்லா ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட நீங்க அலசி எடுத்துக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாதாமையும், முந்திரியும் வந்துட்டு நீங்க ஊற வைக்க தேவையில்ல. அத ஜஸ்ட் நீங்க அலசி எடுத்து வச்சுக்கலாம். மத்த பொருட்கள எல்லாமே வந்துட்டு நீங்க நல்லா அலசி எடுத்துக்கிட்டு ஒரு 5 to 6 ஹவர்ஸ் கிட்ட ஊற வச்சுக்கோங்க. தென் வந்துட்டு பாதாம் அண்ட் முந்திரிய தனியா ஒரு பிளேட்ல வந்துட்டு அலசி எடுத்து காய வச்சுக்கோங்க. மத்த பொருட்கள் எல்லாம் ஒரு 5 to 6 ஹவர் ஊறுனதுக்கு அப்புறம் அத எடுத்து ஒரு வெள்ளை துணியில வந்துட்டு நல்லா காய வச்சுக்கோங்க. வெயில்ல காமிக்கிறீங்க அப்படின்னா ஒரு டே ஃபுல்லா காமிச்சா போதும். நெக்ஸ்ட் வந்து நீங்க வீட்டுக்குள்ள தான் அத வந்து காய வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்துல ஃபேனுக்கு அடியிலேயே ஒரு டே அண்ட் நைட் ஃபுல்லா வந்துட்டு நீங்க காய வச்சீங்கன்னாவே போதும். பாதாம் அண்ட் முந்திரிய ஊற வைக்காததுக்கான ரீசன் வந்துட்டு அது எவ்வளவு ஊறினாலும் உங்களுக்கு காய வைக்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அதே மாதிரி பாதாம் காஞ்சாலுமே கூட உங்களுக்கு வந்து முந்திரி வந்துட்டு காயவே காயாது. ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு அத நான் ஊற வைக்கிற ப்ராசஸ ஸ்கிப் பண்ணிட்டேன். மத்த பொருட்கள மட்டும் ஊற வச்சு எடுத்தேன். இப்போ அத ஊற வச்சு, காய வச்ச பிறகு, நம்ம வந்துட்டு அத லைட்டா வறுத்து எடுத்துக்கணும். அடுப்ப வந்து சிம்மிலே வச்சுக்கிட்டு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்க வறுத்தீங்க அப்படின்னா கரெக்ட்டா வரும். ஃபர்ஸ்ட் நீங்க பாதாம் அண்ட் முந்திரிய தனியா வந்து ஒரு பேன்ல போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மத்த பொருட்கள்லாம் தனித்தனியா வறுத்திடுங்க. எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பொன்னிறம் போல வந்துச்சுன்னாவே நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா இருக்கும். பட் வறுத்து எடுக்க மட்டும் நீங்க கொஞ்சம் டைம் வந்து செலவிடுற மாதிரி இருக்கும். வேற வழி இல்லைங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியா நம்ம வீட்ல குடுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் டைம் எடுக்கத்தான் செய்யும். கொஞ்சம் நீங்க டைம் மிஸ் பண்ணாலுமே, இது தீஞ்சு போகுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இந்த ப்ராசஸ் தவிர வேற எங்கேயும் நான் போக மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல, நீங்க மீடியம் ஃப்ளேம்ல கூட வச்சு இத செய்யலாம். பட் ஹை ஃப்ளேம் வேண்டவே வேண்டாம். அரிசியோடைய மெஷர்மெண்ட் வந்துட்டு மறந்துடாதீங்க. 100 கிராமுக்கு 400 கிராம் ஆட் பண்ணணும். அத விட கொஞ்சம் அதிகமானாலும் பரவால்ல. கம்மியா மட்டும் போட்றாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உளுந்து ஆட் பண்றதுனால செர்லாக் வந்து அடி பிடிக்கும். அத நம்ம ஈக்குவல் பண்றதுக்காக தான் அரிசிய வந்துட்டு அதிகமா போடுறோம். ஸோ ஃபைனலா வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல வந்துட்டு மாவு மில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா குடுத்து நீங்க அரைச்சுக்கலாம். நம்ம வீட்லயே அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் கொர கொரப்பா வரதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க பக்கத்துல மாவு மில்ல குடுத்து அரைச்சுக்கோங்க. மில்லுல குடுத்து அரைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஜலிச்சு எடுக்க தேவையில்ல. இருந்தாலும் நம்மளோட கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஒரு மூடி போட்ட பாத்திரத்துல காத்து போகாத மாரி அத நல்லா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் போல எடுத்து தண்ணீல கரைச்சிட்டு, நீங்க எப்படி இப்போ சத்து மாவு கஞ்சி செய்வோமோ, அப்படி இல்லன்னா உளுந்தங்கஞ்சி எப்படி செய்வோமோ, அந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு குடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமா நீங்க நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரைய அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா கரைச்சிட்டு, வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ரிப்ளை வீடியோ வரும். பாய்.